ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. தாத்தா வராரு. தாத்தா கூட வக்கீலும் வராரு. அதுக்கப்புறம் நம்ம ராதாவும் வராங்க. அவங்கள பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து ராதா வந்து இந்த கேஸுக்கும் என் புள்ள விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து இவங்க யாரு அப்படின்னோனே, இவரோட ஒய்ஃபுங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கார்ல அவரோட ஒய்ஃப் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மேடம் உங்க வீட்டுக்காருக்கு எதிராவே கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்கன்னு, ஆமா சார் இதுதான் உண்மை. உண்மையிலேயே வந்து விஜய்க்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவர் வேணும்னே விஜய் பழி வாங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ராதா என்னென்னமோ உளறிட்டுருக்க, நீங்க தான் என்னென்னமோ உளறிட்டுருக்கீங்க. இங்க பாருங்க இந்த கேஸ நீங்க வாபஸ் வாங்கலன்னா, அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இப்ப நீங்க கேஸ வாபஸ் வாங்கல நடக்கிறதே வேற அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு என்ன நீ நம்ம புள்ளைக்கு நல்லது நினைக்கணும்னு உனக்கு தோணவே தோணாதா? எப்பவுமே விஜய் தான் உன் புள்ளையா? நம்ம புள்ளைய பத்தி யோசிக்கவே மாட்டேன். நம்ம புள்ளைய பத்தி யோசிச்சதால தான் நான் இது முடிவே எடுத்திருக்கேன். தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். இவ்வளோ நாள் விஜய் எவ்வளோ பண்ணியிருப்பான் உங்களுக்கெல்லாம். நம்ம குடும்பத்துக்கு அந்த அளவு வச்சு பார்த்தான். இவ்வளோ நாள் வச்சு பார்த்தவனுக்கு நீங்க காட்டுற நன்றியா இது? உங்களுக்கு அசிங்கமா இல்ல இப்படிலாம் பண்ணுறதுக்கு போய் பேசியிருக்கீங்க. இங்க பாருங்க சார், அந்த சூழ்நிலையில நானும் இருந்தேன். உண்மையிலே இதெல்லாம் இவர் சொல்ற கட்டுக்கதை. வேணும்னே இவரு அவங்க சம்மந்தி சொல் பேச்சு கேட்டுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு. உண்மை என்னன்னா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு போலீஸ். என்ன மேடம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், இவரோட ஒய்ஃப் தானே நான். எனக்கு தெரியாது சார் நல்லது கெட்டது. இவர் சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா இவர் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடை என்ன சார் உங்கள் ஒய்ஃப் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் உண்மை இப்போ நீங்கள் சொல்லலை நடக்கிறது வேறு அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து அன்பரசு வந்து ஆமாம் சார் நான் ஒரு அந்த விஜய் மேலே அந்த கோவத்தில் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னோடனே சரி நீங்களாம் ஒரு மனுஷனாயா இப்படி பண்ணி வச்சுருக்க? விஜய் வந்து இல்லை எவ்வளோ பெரிய ஆள் அவர் மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னோடனே சாரி சார் நாங்கள் குடும்ப பிரச்சனை இல்லை குடும்ப பிரச்சனைனா குடும்போடு வச்சுக்கணும் அதுக்காக ஸ்டேஷனில் வந்து இப்படி மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? இந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க நடக்கிறதே வேறு. உனக்கு முட்டிக்கு முட்டி தட்டியிருப்போம் போனால் போதும் உங்கள் ஒய்ஃப் வந்ததால் உன்னை நான் சும்மா விடுறேன். சார் ப்ளீஸ் சார் அவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க சார். தெரியாமல் உன்னை புத்தி கெடுத்தனமாக பண்ணிட்டாரு சார். ப்ளீஸ் சார் நான் உங்களுக்காக விடுறேம்மா மரியாதை கையெழுத்து போட்டு போய் அங்கேருந்து அப்படின்றாங்க. கையெழுத்து போட்டுட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. ராதா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை ராதா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து என்னம்மா இவர் கொஞ்சம் கூட வந்து மூளையே இல்லையா இவருக்கு, விடுங்கப்பா அவர் அப்படி தானே அப்படின்றாரு. உடனே வந்து விஜய் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜயும் வந்து வராரு. தேங்க்ஸ் சித்தி அப்படின்னோடனே பரவாயில்லடா நீ என் பையன்டா, உன்னை எப்படிடா நான் விடுவேன்? இந்த நிலைமையில் நீ இருக்கும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. கவலைப்படாதடா எல்லாம் சரியாயிடும்னோடனே உடனே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. அப்படியே விஜய் வந்து பார்க்கும்போது அப்படியே வெண்ணிலா ஓடி வராங்க. எங்கே விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட வர போகிறாருன்னு சொல்லிட்டு உடனே காவேரி தேடி விஜய் வந்து போகிறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே வந்து கவலையாக இருக்கு அடி, ரொம்ப கவலைப்படாதுன்னு சொன்னேன்ல பார்த்தல எங்கள் சித்தி வந்தோன்னே எடுத்துட்டாங்க அப்படின்னோடனே சரி எனக்கு தெரியும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக தான் நான் இருந்தேன் அப்படின்னோடனே நம்ம பாப்பா வந்தா அப்படின்னு சிரிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வயிறாக எரியுது, தாங்கிக்கவே முடியல. வெண்ணிலா அம்மா என்ன மாமா நீங்கள் கேளுங்க மாமா இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்படின்னா இதோ கேட்குறம்மா அப்படின்னு. என்ன சார் நடக்குதுங்கெல்லாம் நீங்கள் என்னமோ அவரை வெளியே விட்டுட்டீங்க அப்போ சரி பத்தாதுன்னு எங்கள் கேஸுக்கு என்ன சார் பதில் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் அப்போவே சொல்லிட்டேன் பொண்டாட்டிக்கு தான் உரிமை இருக்குது மற்றவங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. செட்டில்மெண்ட்டும் வாங்கி தரேன்னு சொன்னேன் அதுக்கும் வேணாம்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அவர் தான் தாலி கட்டணும் இந்த பொண்ணு சொல்லுது. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எங்களால் எதுவும் செய்ய முடியாது இந்த விஷயத்தில். நீங்கள் இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. அப்படி கிளம்புனானே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் உங்கள் மேலே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து வெண்ணிலா வாமா போகலாம் மாட்டேன் மாமா அப்படின்றாங்க. வாமா போகலாம் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே பசுபதி செம்ம டென்ஷனாக இருக்காது. இந்த ஆள் இப்படி சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து விஜயும் காவிரியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ராதாவும் வந்து நம்ம தாத்தாவும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு